So hello students, this is from Gomathi math channel for class 11 and for diploma course also. Maths la vandu chapter 2 la trigonometry. First of all we see what is meant by angle. Angle ngradhu it is formed when two rays intersect at one point, when two rays meet at one point. This ray 1, this ray 2, they are meeting at the point A. And the intersecting point we call it as vertex. So ray 1 is called initial side and this is terminal side. In the gap வந்து தான் angle அப்படினு சொல்லி சொல்றோம். The angle AOB is a measure. It is a measure formed by two rays OA and OB with common point O, which is called the vertex of the angle. And the angle எப்படி measure பண்றோம்னா we measured in anti-clockwise direction. An anti-clockwise rotation generates positive angle. When it rotates in anti-clockwise direction, it generates positive angle. Adhe vice versa, negative side of negative angle எப்போ கிடைக்கும்னா clockwise rotation இருக்கிறப்ப we are getting negative angle. But usually வந்து anti-clockwise direction தான் consider பண்ணுவோம். ஓகே, இந்த angle அப்படிங்கிறத இதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் நமக்கு தேவை. அந்த மெஷர்மெண்ட்டு தான், ஸோ இதுக்கு ஒரு யூனிட் தேவை. அந்த யூனிட்டு தான் டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த டிகிரி இஸ் ஏ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள். ஆங்கிளினுடைய மெஷர்மெண்ட்டை நம்ம ஒரு யூனிட் தேவை. அந்த யூனிட் தான் டிகிரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இட் இஸ் ரெப்ரசன்டட் பை இந்த நோட்டேஷனில் யூஸ் பண்ணுறோம். We are splitting up one complete rotation into 360 equal parts. Each part is 1 degree and it is denoted by 1 degree. இப்போ இந்த சர்க்கிளை வந்து நம்ம 360 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பார்ட்டும் ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இந்த 360 டிகிரியில் 1 டிகிரி எடுத்துரு. இந்த 1 டிகிரிக்கு we are splitting up into 60 parts. இதை 60 பார்ட்ஸாக பிரிக்கிறேன். ஸோ 1 டிகிரி ஈக்குவல் டு 60 பார்ட்ஸ். அதுக்கு ஒரு நேம் கொடுக்குறோம். அது 60 மினிட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 60 மினிட்ஸ் மேக் 1 டிகிரி. 1 மினிட் ஈக்குவல் டு 1/60 ஆஃப் த டிகிரி. ஸோ சிமிலர்லி ஒரு மினிட்டை we are dividing into 60 பார்ட்ஸ். அந்த 60 பார்ட்ஸ் அப்படிங்கிறத செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். 60 செகண்ட்ஸ். we call this as 60 seconds. So 60 seconds make 1 minute. செகண்ட்ஸினுடைய நோட்டேஷன் இந்த மாதிரி டபுளாக இப்படி வரும். ஸோ 1 second equal to 1/60 ஆஃப் த மினிட். சரி, இதை கம்ப்ளீட்டாக நம்ம டிகிரியாக மாற்றணும்னா ஏற்கனவே இங்கே ஒரு 60 இருக்குது, இங்கே ஒரு 60 இருக்குது. அப்போ 60 × 60 3600 ஆஃப் ஏ டிகிரி. ஸோ இந்த டிகிரி மெஷரில் சொல்கிறப்ப 1 minute equal to 1/60 of a degree, 1 second equal to 1/3600 of a degree. Next we see what is meant by congruent angles. Congruent by the word itself we can understand. When they are equal, they are known as congruent angles. Complementary angle na, if we add two angles and makes 90 degree, it is known as complementary angle. Whereas supplementary angles means when we add two angles, if we get 180 degree, they are known as supplementary angles. Then conjugate angle அப்படினா angle between 0 and 360, and when we add those two angles, if we get 360 degree, we call the angles as conjugate angles. For example, 1 degree 359, if we add we are getting 360. 5 degree 355, 360. அப்போ இந்த ரெண்டு ஆங்கிளும் கான்ஜுகேட் ஆங்கிள். தோஸ் டூ ஆங்கிள்ஸ் ஆர் கான்ஜுகேட் ஆங்கிள்ஸ். தென் குவாட்ரண்ட் ஆங்கிள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆங்கிள் இஸ் செட் டு பி இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். குவாட்ரண்ட் ஆங்கிளை பற்றி படிக்கிறப்போ வாட் இஸ் மென் பை ஸ்டாண்டர்ட் பொசிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாண்டர்ட் பொசிஷன்னா என்ன? வெர்டெக்ஸ் அட் த ஆரிஜன். வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜனில் இருக்கணும். இப்போ இந்த ஆங்கிளினுடைய வெர்டெக்ஸ் எங்கே இருக்கணும்னா ஆரிஜனில் இருக்கணும். ஆரிஜன் எங்கே இருக்கும்? எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் கட் பண்ணுற இடத்துல ஆரிஜன் வந்து இருக்கும். அண்ட் இட்ஸ் இனிஷியல் சைடு அலாங் எக்ஸ் ஆக்சஸ். இப்போ இதுதான் வந்து இனிஷியல் சைடுன்னு சொல்கிறோம்.
இந்த இனிஷியல் சைடு எங்கே இருக்குன்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கணும். வெர்டெக்ஸ் எங்கே இருக்கும்? ஆரிஜனில். இனிஷியல் சைடு அலாங் எக்ஸ் ஆக்சஸ். டெர்மினல் சைடை பற்றி சொல்லலை. இந்த பாயிண்ட்டை நீ ரொம்ப நோட் பண்ணணும். இனிஷியல் சைடு மட்டும்தான் அலாங் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கணும், பாசிட்டிவ் சைடில் இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இனிஷியல் சைடு எக்ஸ் ஆக்சஸாகவும் இருக்கணும், ப்ரொவைடட் பாசிட்டிவ் சைடுலேயும் இருக்கணும். பாசிட்டிவ் சைடுனா இந்த சைடில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறத we call this as standard position. So what is meant by standard position? Vertex at the origin and initial side along the x-axis of positive side. இப்போ angles in the standard position having the terminal side, இப்போ நம்ம quadrant angle அப்படிங்கிறத படிக்க போகிறோம். quadrant angle இதுதான் இந்த ஹெட்டிங். quadrant angle angles in standard position இருக்கணும். standard position என்னன்னு சொல்லிட்டேன். having the terminal side, இங்கே இனிஷியல் சைடை பற்றி தான் பேசியிருக்கோம். டெர்மினல் சைடு எங்கே இருக்கணும்னா எக்ஸ் ஆக்சஸில் இருக்கலாம் ஆர் ஒய் ஆக்சஸ். இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ குவாட்ரண்ட் ஆங்கிளை பற்றி பேசுகிறப்போ அந்த இனிஷியல் சைடு கண்டிப்பாக எக்ஸ் ஆக்சஸில் இருக்கணும். ஆனால் டெர்மினல் சைடு ஐதர் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் 0, 90, multiples of 90, 180, 270, 360 ஆர் குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கண்டிஷன் படி அதோட ஃபிகர் வந்து பின்னாடி பார்ப்போம். இதுக்குரிய ஃபிகர் வருது. இப்போ குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிவிட்டேன். எக்ஸ் ஆக்சஸ் வந்து இனிஷியல் சைடாக இருக்கணும், ஐதர் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸ் டெர்மினல் சைடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு 0 டிகிரி எடுத்துக்க. இனிஷியல் சைடும் எக்ஸ் ஆக்சஸ் தான், டெர்மினலும் ஒய் ஆக்சஸ் தான். ஏன்னா 0ங்கிறப்போ சேம் பிளேஸில் அது லையிங் ஆகும். தென் 90 டிகிரி இனிஷியல் சைடு எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சஸ். டெர்மினல் சைடு இருக்குது ஒய் ஆக்சஸில் இருக்கணும். டெர்மினல் சைடு போத் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸாக இருக்கலாம். பட் இனிஷியல் சைடு கண்டிப்பாக பாசிட்டிவ் சைடில் வரக்கூடிய எக்ஸ் ஆக்சஸாக தான் இருக்கணும். அடுத்தது 180 இனிஷியல் சைடு அலாங் எக்ஸ் ஆக்சஸ் பாசிட்டிவ் சைடு அண்ட் டெர்மினல் சைடு ஐதர் எக்ஸ் ஆக்சஸ் ஆர் ஒய் ஆக்சஸ்ன்னு சொன்னால் இந்த இடத்துல எக்ஸ் ஆக்ஸில் வந்துடுச்சு, இந்த இடத்துல இருக்குது. ஸோ திஸ் இஸ் 180. தென் 270 இனிஷியல் அலாங் பாசிட்டிவ் சைடு ஆஃப் எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் டெர்மினல் அலாங் இங்கே ஒய் ஆக்சஸில் இருக்குது. இது பாரு இங்கே ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி வரணும். தென் 360 இனிஷியல் சைடு அலாங் பாசிட்டிவ் சைடு அண்ட் டெர்மினல் சைடும் அங்கேயே தான் இருக்கும். ஏன்னா 360ங்கும் 0வும் ஈக்குவல் தான். இங்கேருந்து வந்து இந்த பவுண்ட்ரி இது வரைக்கும் வந்து டச் ஆகிருக்கும். அடுத்தது குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ்னால் வேறு. குவாட்ரண்ட் ஆங்கிள்ங்கிறது இந்த 0, 90 இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 90ன்னு சொல்லிவிட்டு, இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆங்கிள்ங்கிறது இதெல்லாம் விட்டுணும். இப்போ சொன்ன 0, 90, 180, 270, 360 இதெல்லாம் விட்டுட்டு மீதி வரக்கூடிய ஆங்கிளை தான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் சொல்கிறோம். அந்த இனிஷியல் சைடு அங்கேயே தான் இருக்கும். டெர்மினல் சைடு வந்து அந்த இதுக்குள்ளே இருக்கும், பிட்வீன் 0 அண்ட் 90க்குள்ளே இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ஆங்கிள். தென் செகண்ட் குவாட்ரண்ட் இனிஷியல் சைடு இங்கே, தென் டெர்மினல் சைடு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இந்த ரெண்டாவது கட்டத்தில் இருக்கிறது செகண்ட். அந்த ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணியிருப்பார்? இனிஷியல் சைடுலேருந்து இங்கே டெர்மினல் சைடில் போய் திஸ் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட்டு. தென் தேர்ட் குவாட்ரண்ட் இனிஷியல் சைட்லேருந்து இந்த தேர்டு பாக்ஸில் வந்து லையிங் ஆகும். திஸ் இஸ் தேர்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். தென் ஃபோர்த் குவாட்ரண்ட் இந்த இனிஷியல் சைட்லேருந்து இந்த ஃபோர்த்துக்கு வந்து இங்கே வந்து டச் ஆகிருக்கும். திஸ் இஸ் ஃபோர்த் குவாட்ரண்ட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். தென் நெகட்டிவ் ஆங்கிள் அப்படிங்கிறது இங்கே ஆப்போசிட்டாக clockwise direction. This is clockwise directionல மெஷர் பண்ணனா we get negative angle அப்படி சொன்னோம். So angle measured in clockwise direction. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாரு. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள். இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டக்கூடாது, இது ராங். ஃபஸ்ட் குவாட்ரண்ட் ஆங்கிள்ங்கிறப்போ லீவிங் திஸ் 0 அண்ட் 90, அப்போது இந்த லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படிங்கிறது வராது. அதை நான் போட்டு காமிச்சேன் உங்களுக்கு. தென் செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறப்போ பிட்வீன், இந்த பிட்வீன்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். 90 அண்ட் 180. தேர்ட் குவாட்ரண்ட்னா 180 அண்ட் 270 அண்ட் திஸ் வே ஆல்சோ வி ஆர் கெட்டிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூ ப்ளீஸ் ஷேர் இட் டு யுவர் அதர்ஸ். தேங்க்யூ ஆல்.